நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட நல்லா மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு சிக்கன் பாப்கார்னோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுன்னு குவாரண்டைன் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் கேஎஃப்சிக்கெலாம் போய் சாப்பிட்றது, கேஎஃப்சி மெக்டானல்ஸ்லாம் போக முடியாது. என் ஃபேவரட் பிளேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா அப்படியே கேஎஃப்சி சிக்கன் செஞ்ச மாதிரி இப்போ கேஎஃப்சி பாப்கார்ன் போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கும் வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ நான் சொன்னேன் இனிமேல் நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுங்க, நான் இன்ட்ரோ அவுட்ரோ எடிட்டிங் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி தமிழ்ல வைக்கிற எடிட்டிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். இது வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் இன்னும் வீடியோ பார்க்கல. போன வாட்டி சொன்ன மாதிரி தான் நான் என்றைக்குமே வீடியோ எடுத்தேன்னா வீடியோ பார்க்கவே மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். எங்கள் அம்மா தான் வந்து ஒரு 4-5 வாட்டி 10-20 வாட்டி பார்த்து எனக்கு வியூஸ் தருவாங்க. ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ½ kg சிக்கன் எடுத்துக்கலாம். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ண பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி சாஸ் வந்து நாங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை எல்லாமே வந்து நம்மளுடைய கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 4 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ கறி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் வந்து நம்ம 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் ஆரிகனோ ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவில் போட்டிருக்க எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இப்போ ஊறி இருக்க கறி எடுத்து ஒன்று ஒன்றா மாவில் போட்டு நல்லா பெரட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கோம். இது நல்லா பெரட்டிக்கணும். பெரட்டி இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் வந்து நம்ம கறியெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது தண்ணியில் போட்ட கறியை எடுத்து திருப்பி நம்ம மாவில் போட்டு பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு பெரட்டிக்கோங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் வந்து ஃப்ரை ஆகணும், சாஃப்ட் ஆகணும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. நீங்கள் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கணும். இப்போ சிக்கனை வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் தான் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உள்ள சாஃப்ட்னஸ் இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் கூட வைக்கல, கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தோம். பாருங்கள், நீங்கள் இப்போ சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடுங்க. கோல்டன் கலர்லேயும் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அந்த லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாவு நம்ம மேலே போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அழகாக அதே மாதிரி கேஎஃப்சியில் கொடுக்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எதுக்கு 2 வாட்டி சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. இது எல்லாம் இன்ட்ரோ அப்படி சொல்கிற மாதிரி தான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா. ரொம்ப நாளாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 40% கிட்ட வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ணியா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.